அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த வார்த்தை பிரயோகத்தை கற்று அந்த திக்ர்களை நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த வார்த்தை பிரயோகத்தோடு அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த எண்ணிக்கையை குறிப்பிட்டு நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த எண்ணிக்கையில் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இதெல்லாம் திக்ர்களிலே மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய அம்சங்கள். இந்த முறைப்படி அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்தால் தான் அல்லாஹ்வுடைய பர்க்கத் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முறைப்படி அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாசமும் நேசமும் நெருக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எண்ணிக்கையில் எந்த மாற்றத்தையும் உண்டாக்க கூடாது. உதாரணத்திற்கு தொழுகை முடிந்தவுடன் சுப்ஹானல்லாஹ் 33 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறச் சொன்னார்கள். ஒரு மனிதன் 36 முறை சொல்கிறான் என்றால் அந்த திக்ருக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எந்த மதிப்பும் இல்லை. சொன்னது திக்ராக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வரையறை வகுத்தாரோ அந்த வரையறைக்கு உட்பட்டு அந்த திக்ரை ஒரு மனிதன் சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பர்க்கத். 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய நன்மைகளை பிறகு நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். 33 முறை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற அந்த எண்ணிக்கையை கவனமாக உன்னிப்பாக ஒரு அடியான் எண்ணி சொல்லும் பொழுது மட்டும்தான் அந்த நன்மை. இனி 33 35 நாளும் நன்மை இல்லை, 33 30 நாளும் நன்மை இல்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் அல்லாஹ் தூதரை அனுப்பி இருக்கிறான். எதை எந்த முறைப்படி எந்த நேரத்தில் எந்த வடிவத்தில் எந்த எண்ணிக்கையில் சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கத்தான் அல்லாஹ் தூதரை அனுப்பி இருக்கிறான். எண்ணிக்கை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த திக்ர்களில் எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணிக்கையை சொன்னாரோ அந்த எண்ணிக்கை காப்பாற்றப்பட வேண்டும். எண்ணிக்கை சொல்லாமலும் நிறைய திக்ர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வார்த்தை பிரயோகத்தை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி தான் அந்த திக்ர்களை நாம் சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ் 33 முறை என்றால் சுப்ஹானல்லாஹ் தான் 33 முறை சொல்ல வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹத் 33 முறை ஓதினால் அதனுடைய நன்மை கிடைக்காது. குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூரா தனிமையில் நீங்கள் ஓதும் பொழுது திருக்குர்ஆனின் 3 ஒரு பகுதி ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதுவல்ல அங்கே பிரச்சனை. தொழுகை முடிந்தவுடன் 33 முறை ஓத சொன்னது எதை என்பதுதான் பிரச்சனை, யார் சொன்னார் என்பதுதான் பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்தாரே தவிர அல்லாஹ்வை புகழ்கிற சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, அல்லாஹ்வை புகழ்கிற வார்த்தைகள் தான் எவ்வளவோ திருக்குர்ஆனில் அல்லாஹ்வை புகழ்கிற வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகளை தொழுகைக்கு பிறகு ஒரு அடியான் 33 முறை சொன்னால் அவனுக்கு எந்த நன்மையும் கிடையாது. வார்த்தையும் முக்கியம், எண்ணிக்கையும் முக்கியம். இது திக்ர்களில் மிகவும் அன்பாய் நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் பேண வேண்டும் என்பது அந்த சகோதர சகோதரிகளே.